ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன மோட்டிவ் டிசைன் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து மிரர் யூஸ் பண்ணி நம்ம அந்த மோட்டிவ் டிசைன் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நான் டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த மிரர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட எல்லா பார்ட்லேயும் வந்து நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த மோட்டிவ் டிசைன் ஒர்க் பண்ண என்னென்ன மெட்டீரியல்னு பார்க்கலாம். ஸோ மிரர் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து கோல்ட் கலரில் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மிரர் மேலே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து வந்து கோல்ட் கலரில் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து வந்து டல் கோல்ட் சுகர் பீட்ஸு. ஸோ நம்ம வந்து 2 விதமான சுகர் பீட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பேர்ல் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து சரமாக கிடைக்கும். ஒயிட் கலர் பேர்ல் பீடு. அப்புறம் ஒயிட் கலரில் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன் டிசைன் பண்ண. அப்புறம் இது ஸ்டிச் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷூவிங் த்ரெட் பீட்லாம் வந்து ஸ்டிச் பண்ணேன். அப்புறம் துலிப் நீடில் வந்து நம்பர் 24 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மிரரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து மிரரை வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் எந்த இடத்துல வேணுமோ. ஸோ இப்போ நம்ம வந்து மிரரோட பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நான் இந்த மோட்டிவ் டிசைனுக்கு வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா அந்த கேப்பில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து கேப் விட்டு நான் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மிரர் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம மிரர் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து கோல்ட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த மிரருக்கு வந்து 2 டைப்ஸாக வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கார்னர்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி லாங்காக வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 கார்னர்ஸோட சென்டர்ஸில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ இந்த மிரர் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து டபுள் த்ரெட் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம டபுள் த்ரெட்லாம் வந்து எடுத்து ஒர்க் பண்ணுவோம் சில்க் த்ரெட்டு. ஸோ இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த சென்டராக வந்து நான் எடுக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த கார்னரோட சென்டரில். ஸோ எடுக்கும்போதே டபுள் த்ரெட் வருதான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து லாங்காக எடுத்து ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு வந்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஸோ பக்கத்துலேயே வச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு. திருப்பி அதே மாதிரி இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சு. பக்கத்துலேயே வச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி அந்த கார்னர்ஸ் மட்டுமே நம்ம வந்து ஃபில் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அந்த லாக் ஸ்டிச் வந்து போட மறந்துடக்கூடாது. அதாவது ஷார்ட் செயின் ஸ்டிச் வந்து போட மறந்துடக்கூடாது. ஸோ இதே மாதிரி நம்ம 4 கார்னர்ஸையும் வந்து அந்த ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க் இது. ஸோ அதே மாதிரி இந்த மிரர் ஒர்க்லேயே வந்து இந்த டைமண்ட் ஷேப்பில் ஒர்க் பண்ணுற இந்த ஒர்க் தான் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கார்னர் முழுக்க வந்து ஃபுல்லாக த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே லாங்காக எடுத்து இங்கே வச்சு ஒரு என் நாட் வந்து கொடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி இந்த 4 கார்னர்ஸையும் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இந்த 3 கார்னர்ஸையும் நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த 3 கார்னர்ஸ்லேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்லைனில் வந்து ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ்லாம் தெரியாத அளவுக்கு அந்த மிரர் டைமண்ட் ஷேப் சுற்றி நம்ம ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி இங்கே உள்ள இந்த எல்லா டைமண்ட் ஷேப் மிரருக்கும் வந்து இப்போ எப்படி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி ஒர்க் பண்ணணும்.
ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா மிரர்லேயும் வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு மிரரோடையும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து டல் கோல்ட் சுகர் பீட்ஸு. ஸோ ஸ்டிச் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷுவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ துலிப் நீடில் நம்பர் 24 வந்து எடுத்திருக்கேன். எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வந்து த்ரெட் அப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 சுகர் பீட்ஸாக கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து இதோட அவுட்லைனில் வந்து நம்ம 2 சுகர் பீட்ஸாக கொஞ்சம் நெருக்கமாக வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கார்னர் வரும்போது அந்த ஷார்ப்பாக வந்து உங்களுக்கு அந்த எட்ஜஸ் கிடைக்கணுன்னா நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பீட் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ த்ரெட்டை கொண்டு வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பீட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்பான அந்த எட்ஜஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பீட்க்கு ஒர்க் பண்ணும்போது ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த எல்லா மிரருக்குமே வந்து நம்ம பீட் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மிரரை சுற்றி ஒரு லைன் வந்து பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட் தான் இருக்கும். ஸோ அடுத்து நான் வந்து கீழே ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ஃப்ரீ ஹேண்டில். ஸோ இந்த லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்ட் கலரில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த பீட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நான் இங்கே கீழே ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லைன் மேலே வந்து நான் இந்த சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி நம்ம மிரரோட அவுட்லைனில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்தோமோ ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்க இந்த லைனுக்கும் வந்து அந்த லைன் மேலேயே வந்து இந்த சுகர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாக கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேர்ல் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பேர்ல் பீட் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு லைன் வந்து கொடுக்குறோம். ஸோ எப்படி நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்தோமோ ஸோ அதே மாதிரி தான் பேர்ல் பீடும். ஸோ த்ரெட் அப்படி வெளியில் எடுத்து 2 பீடாக வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இந்த ஒரு லைனில் வந்து பேர்ல் பீட் கொடுத்துட்டு ஸோ அடுத்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு லைன் வந்து பேர்ல் பீடும் அப்புறம் அடுத்த லைன் வந்து சுகர் பீட்ஸும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இந்த ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டிக் பண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு ஃபுல் ஒர்க்கும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓவராலாக இந்த ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப சிம்பிளான ஒர்க் இது. ஸோ இந்த மோட்டிவ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸோட எல்லா பார்ட்லேயும் வந்து கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ட்ரெண்டியான ஒர்க் இது. ஸோ இது வந்து ஒரு பிளைன் சாரீக்கு வந்து நீங்கள் இந்த ப்ளவுஸ் அதாவது இந்த மிரர் ஒர்க் ப்ளவுஸ் வந்து நீங்கள் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப கிராண்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. ஏன்னா நம்ம வந்து சிம்பிளான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த டிசைன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிகினர்ஸுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.